ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரோடு மாவட்டத்தில் 2 பக்கமும் பவானி ஆற்றால் சூழப்பட்ட அம்மாபாளையம் கிராமத்தில் வசிக்கும் 4000 மக்கள் பரிசலில் பவானி ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. வெள்ளப்பெருக்கு காலங்களில் பரிசல் போக்குவரத்து தடைப்படுவதால் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதால் அந்த மக்கள் அவதிப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவசர மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் இதனால் குறித்த நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் உயிரிழப்புகள் பல ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். பவானி ஆற்றை கடந்து செல்ல உயர்மட்ட பாலம் அமைத்து தரக்கோரி முதல்வரிடமும் அந்தியூர் திமுக எம்எல்ஏவிடமும் அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்னும் பல மாவட்டங்களில் கிராம மக்கள் கிராம சாலைகள் அமைக்கப்படாமல் தமிழகத்தில் 100% சாலைகள் அமைத்துவிட்டோம் என்று தமிழக அரசு பொய்க்கூறி வருவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த பாரத பிரதமரின் கிராம சாலைகள் அமைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த ஆண்டு வரை 5886 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். அந்த திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியிட்ட திமுக அரசு இதுவரை அந்த திட்டத்தின் கீழ் அமைந்த சாலைகள் எத்தனை என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டுமே குறிப்பாக இருக்கும் திமுக அரசு அந்த திட்டங்களை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். 2025ஆம் ஆண்டிலும் தமிழக கிராம மாணவ மாணவியர் கல்வி கற்பதற்காக பரிசலில் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது திமுக ஆட்சியில் தமிழகம் எத்தனை பின்தங்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். வாடகைக்கு ஆட்களை பிடித்து திமுக புகழ்பாடச் சொன்னால் மட்டும் போதாது என்றும் செயலிலும் அது இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். உடனடியாக அம்மாபாளையம் பகுதியில் பவானி ஆற்றை கடக்க உயர்மட்ட பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.